சார் வீடு வந்துருச்சு சார். போடுங்க சார். யோ சீக்கிரம் போய் அம்மாவை பார்த்துட்டு வாயா. வெயிட் பண்ணுறேன் பின்னாடி. சரிங்க சார். வந்துடுங்க. என்னமோ தெரியலையா, நேத்துல இருந்து உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. பாண்டியா எங்கப்பா போன? என்னென்னமோ நடந்து போச்சுப்பா, போய் பார்ப்பா. பாண்டி என்ன பாக்குற பாண்டி? நம்ம ரேவதி பொண்ணுல அது செத்து போச்சுப்பா. இப்பதான் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, விட்டுட்டு போயிட்டியா? பச்சை கிளி மாதிரி இருந்தியே. அது என்ன தப்பா சொல்ற? அந்த ரேவதி பொண்ணு தோழியோட சேர்ந்து கோயம்புத்தூருக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கு. போயிட்டு திரும்பி வர வழியில லாரி பஸ் மேல மோதி நம்ம ரேவதியோட சேர்த்து 3 உசுறு போயிடுச்சியா. ஐயா என்னையா சொல்ற? அம்மா அவ கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாமா. கல்யாணத்துக்கு போட்டா வேணாமான்னு கேட்டாமா. நான் அவசரத்துல போய் தொலைடி போன கட் பண்ணமா. ஐயோ அம்மா தப்பட்டனம்மா. நான் போனேன்னு சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டேன்லாமா. ஐயா பாண்டி, உன் மேல எந்த தப்பும் இல்லையா? விதி அவன் மேல போய் சேர்ந்துட்டான். பாண்டியா எவ்வளவு நேரம் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கல? சீக்கிரம் வாயா. வந்துரு சார். இத வந்துரு சார். அம்மா நான் டைரக்டர் ஆயிட்டேம்மா. அப்படியா ஐயா? ஆமாம்மா, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். பிடிமா, புடிசர் போன் பண்ணாரு. நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வரம்மா. தம்பி, நீயும் கருசாமியும் சேர்ந்து இந்த ஜாதி பிடிச்சு ஆட்டம் போட்டாங்களே, அநியாயம் பண்ணாங்களே. வீரமுத்து, நெடுமாற, மூவேந்த அவங்க 3 பேரை கொண்டுட்டு புரட்சிகாரமா சூரியனுக்கு சூரியகாந்தி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுப்பா. ஆனா உடனே பட்டுன்னு அது உண்மை எல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டான்பா. எது தம்பி உண்மை சொல்லு? 3 பேரையும் போட்டு தள்ளணும் சார். சூரியனுக்கும் சூரியகாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் சார். அவங்க சந்தோஷமா இருந்தாங்க சார். ஆனா அந்த சந்தோஷம் 3 மாசம் கூட நிலைக்கல சார். சட்டம் சும்மா இருக்குமா? என்னையும் கருப்பையும் சூரியனையும் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க சார். எங்க வாழ்க்கையே ஜெயிலையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் சார். சூரிய ஃப்ரெண்டு சுப்பிரமணி இருக்கால, அவன் 2 வருஷமா கோர்ட்டு வக்கீல்னு விடாம போராடி எங்களை வெளியே கொண்டு வந்தா சார்.
சொல்லுங்கம்மா. சுப்பிரமணி, என் பையனும் மருமகளும் வந்துட்டு இருக்காங்களா? அங்கதாம்மா எல்லாம் வந்துட்டு இருக்கோம். சரிப்பா சரிப்பா. சூர்யா கிட்ட கொஞ்சம் போனை கொடுப்பா. தா குடுக்குறோமா. மாப்பிள்ள அம்மா பேசுறாங்க. சூர்யா, நல்லா இருக்கியாப்பா? குட்டி நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேயா. முதல்ல என் மருமக கிட்ட போனை குடியா. அம்மா பேசுறாங்க. பேசு பேசு. பாட்டி பேசுறாங்கடா. ஹலோ. அம்மா, ஹலோன்னு சொல்லாதம்மா, அத்தைன்னு சொல்லுமா. அத்தை, என் பேரனை கூப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. இதோ வந்துட்டே இருக்கோம் அத்தை, சீக்கிரம் வந்துருவோம். தாயி, வர்ற வழியில முருகன் கோயில் இருக்கு, இறங்கி நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துருங்க தாயி. கண்டிப்பா அத்தை. தாயி. சுப்பிரமணியனே, சொல்லுமா. போற வழியில முருகன் கோயில் இருக்காம்ல, அத்தை வந்து சாமி கும்பிட்டு வர சொன்னாங்க. இப்ப எதுக்கம்மா கோயிலுக்கெல்லாம்? டேய், அம்மாவே சொல்லிட்டாங்கடா, போலாம் மாப்ள. ஏன் வண்டி நிறுத்தினா? ஏங்க நான் எங்க நிப்பாட்டினேன்? வண்டி தானா நின்னுச்சுங்க. இறங்கி என்னன்னு பாரு. பாக்குறேன். எதுக்குடா ஓடுறான்? டேய் நீ போடா. உள்ள எங்க இந்தாங்க. டேய் டேய் மாப்ள, வண்டியில எதுனா பொருள் வச்சிருக்கியாடா? இல்ல மாப்ள, இன்னைக்கு போதுடா, ஏதோ எடுத்துட்டு மாப்ள. உன்னையும் பையனையும் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. எப்படியாவது காப்பாத்து மாப்ள. மாப்ள நம்ம ஜாதி சங்கத்துக்கே தலைவன்டா. நண்பனா ஜாதியான்னு கேட்டா எனக்கு ஜாதி தான்டா முக்கியம். ஏய் அருமாமா போடி உயிரோட போ. ஏய் புத்ராவன என் பிள்ளைய கொன்னீங்களே, உங்களை கொல்ல தாண்டி இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பறம் உங்களை விட்டு இந்த அண்ணாதிய மறுபடியும் அண்ணாதிய விட்டு போயிட்டியா? பேச
நண்பன் சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணுனா சார் அந்த சுப்பிரமணி எல்லாரையும் உயிர் போற நேரத்துல கூட சூரியன் குழந்தையவாது காப்பாத்துற ஐயனாரேன்னு ஆத்தாவும் கருப்பும் சொன்னது மட்டும்தான் இன்னும் கேக்குது சார். என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு காரணம் இப்ப அந்த சுப்பிரமணியும் அவன் கூட்டாளிகளும் வேலூர் ஜெயில இருக்கானுங்க சார். அவனுங்க வெளியில வந்தா நிச்சயமா என்ன தேடுவானுங்க சார். நானும் அவங்களுக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள கொல்லாம விட மாட்டேன் சார். என்னங்க என்னங்க கதவு தரங்க. இந்தாங்க சார். சூரியனும் சூரியகாந்தியும் வந்திருக்காங்க சார். பாருங்க சார். இதுல கண்ணாடி உடைஞ்சு போச்சு. ஃப்ரேம் போட்டு கொண்டு வர சொல்லியிருந்தேன் சார். இது என் பொண்டாட்டி சார். வணக்கம். வணக்கங்க. அது யார் உன் பையனா? இங்க வாங்க வாங்க ஓடியா. இல்ல சார், சூரியனோட பையன் சார். ஓ அப்படியா? உன் பேர் என்னப்பா? என் பேரு சூரியன். நல்ல பேர். உன் பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை பிரகாசமா இருக்கட்டும்பா. வரட்டுமா? வாங்க சார். பாண்டியா, நீ கற்பனைன்னு சொன்ன கிளைமேக்ஸ் மனசு ஒழுக்கிடுச்சா? ஆனா உண்மையை கேட்கும் போது மனசு வலிக்குதியா? எத்தனை கொலை பண்ணிட்டான் அந்த சுப்பிரமணி? இதுக்கெல்லாம் காரணம் ஜாதி வெறி. ஆமா சார். ஆத்தா அப்பா அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே முக்கியம் இல்லை, ஜாதி தான் முக்கியம்னு நினைச்சான். அந்த ஜாதி வெறி அவன் ரத்தத்தை ஊறி போயிருக்கியா? ஜாதி வெறிங்கிற வைரஸ் கிருமி ஊறி போயிருக்க ஓத்த உடம்புலையும் புது ரத்தத்தை பாய்ச்சலாம இந்த படத்தை எடுக்கிறோம். சரிங்க சார். ஜாதி வரினால் ஆட்டம் போகிற எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்குறோம். சரி சார். அடுத்த வாரம் ஷூட்டிங் நீ ரெடியாரு. ஜெயிச்சிடா மாப்பிளா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஹலோ. அப்படியா? செஞ்சிடலாம். ஓகே, பண்ணிடலாம் 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 பண்ணிடலாம். வை வை ஃபோனை வை. அந்த அறுவாள் அவனை போட்டுருங்கண்ணே. சார், உன் குலசாமி எதுடா? எதுக்கு சார்? உன் குலசாமி எதுன்னு கேட்டேன். கருப்பசாமி சார். கருப்பசாமி பிடிச்ச அருவா மேல சத்தியமா உண்மையை சொல்றா. உன் ஜாதி என்னடா? சொல்றா, உன் ஜாதி என்ன? இதுக்கு நீங்க அந்த அருவாளால என்ன வெட்டி போட்டுக்கலாம் சார். முட்டாத்தனமா பேசாதையா. நீ என்ன ஜாதின்னு சொன்னா தான் நீ என் படத்துக்கு டைரக்டர், இல்லைன்னா மறந்துடு. வரட்டா? இந்த பாலா போன சாதியால
நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு.